எங்கள் ஏரியாவை பொறுத்த வரைக்கும் எல்லா கொரியருமே ஒரு ஈவினிங் 3:30 போல் தான் வந்து ரீச் ஆகும். இன்றைக்கி வந்து பார்சல் மார்னிங்கே எனக்கு கிடச்சிருச்சு. மேபி அதோட சைஸ்னாலன்னு நினைக்கிறேன். ஜாலி 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 ஜாலி. பட்லா பிராண்டில் ஒரு அயனிங் போர்டு வாங்கியிருந்தேன். இதுக்கு வந்து நான் ஏன் இவ்வளோ எக்ஸைட் ஆகிறேன்றதை சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நான் ரிவ்யூ பார்த்தப்போ வந்து இந்த பிராண்ட் தான் இருக்கிறதுல பெஸ்ட்டாக இருந்துச்சு. அது இல்லாமல் இதோட சைஸ்லேயுமே வந்து நான் மாற்றி தான் கொடுத்துட்டேன். எக்ஸலுக்கு பதிலாக எல் வாங்கிட்டேன். இதோட லென்த் வந்து சேம் தான் எக்ஸலுக்கும் எல்லுக்கும். பட் வந்து இதோட வித் வந்து ஒரு 4 சென்டிமீட்டர் கிட்ட வந்து கம்மியாக இருந்துச்சு. பட் இட்ஸ் ஓகே, எனக்கு இதுவே போதுன்றதுனால நான் வந்து ரீப்ளேஸ் பண்ணல. என்னை பொறுத்த வரைக்கும் பெர்ஃபெக்ஷனும் கன்சிஸ்டன்சியும் வந்து ஒரு அல்டிமேட்டான காம்பினேஷன், சேம் டைம் கான்ட்ராஸ்டான காம்பினேஷன் நான் நினைக்கிறேன். ஒருத்தங்க கன்சிஸ்டண்ட்டாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க எப்படியோ லைஃப்பில் வந்து ஜெயிச்சிருவாங்க. அதே டைம் வந்து கன்சிஸ்டன்சியும் பர்ஃபெக்ஷனும் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களாம் வேறு லெவலில் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ஆனால் அந்த பர்ஃபெக்ஷனாக மட்டும் இருந்து கன்சிஸ்டன்சி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நான்லாம் அந்த 3வது கேட்டகரி தான். இதில் நீங்கள் எந்த கேட்டகரின்னு கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு வந்து சாரீ கட்டுறதுக்கு வந்து அவ்வளோ பிடிக்கும். ஆனால் என்னை யாராவது சாரீ கட்டியிருக்கும்போது பார்த்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபஸ்ட்டு கேட்குற கேள்வி என்னென்னா, உங்களுக்கு சாரீ கட்ட தெரியாதான்னு கேட்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னா, இதுதான் ஃபஸ்ட் டைம் கட்டுறீங்களான்னு கேட்பாங்க. அப்போனா எந்த லெவலில் நான் சாரீ கட்டுறது இருக்குன்னு சொல்லிவிட்டு நீங்களே யோசிச்சுக்கோங்க. அப்போது நிறைய யூடியூப் வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கும்போது தான் திவ்யன் ஜெயரோகன் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், சாரீ ட்ரேபிஸ்ட். அவங்களோட கிளாஸஸ் வந்து அங்கங்கே நடக்கும். ஸோ அவங்க கிளாஸ் தான் அட்டன் பண்ணணும், அதுதான் பயங்கர பர்ஃபெக்டாக இருக்குது. ஒரு நாள் நம்மளையும் வந்துட்டு எல்லோரும் எவ்வளோ சூப்பராக கட்டியிருக்க பாருன்னு சொல்லுவாங்க அப்படின்ற அளவுக்கு ஒரு இமேஜினேஷனோட அந்த கிளாஸை தேடிகிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து அது வந்து எப்போ நடந்தது அப்படின்னாக்கா, நீங்களே பாருங்கள், 2022 வந்து அந்த கிளாஸ் நான் அட்டன் பண்ணியிருக்கேன். அவங்க வந்து கோயம்புத்தூரில் கிளாஸ் போட்டாங்க. என்னோடய ஊர் வந்து சேலம். என்னோடய செகண்ட் பேபிக்கு வந்து அப்போது 6 மந்த்து. அந்த பாப்பாவையும் தூக்கிட்டு நான் வந்து போயிட்டு அந்த கிளாஸ் அட்டன் பண்ணேன். ப்ரீ ப்ளீட்டிங் வந்துட்டு என்னால் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடிஞ்சுது. பட் ட்ரேப்பிங் வந்து இதுக்கு முன்னாடியும் எனக்கு ஒன்றும் ப்ராக்டிஸ் இல்லாததுனால என்னால் அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக ட்ரேப் பண்ண முடியல. நான் கிளாஸ் முடித்த டைமில் என்கிட்ட அயன் பாக்ஸும் கிடையாது, அயனிங் போர்டும் கிடையாது. நான் என்ன பண்ணுவேன்னா, சும்மா அவங்க சொல்லி கொடுத்தபடியே வந்து ப்ரீ ப்ளீட் பண்ணி கையிலேயே நீவி விட்டு பாக்ஸ் ஃபோல்ட் பண்ணி வச்சுருவேன். பட் அயன் பாக்ஸ் இல்லாததுனால அந்தளவுக்கு ப்ரெஸ் ஆகாது, குட்டி குட்டி ப்ளீட் வராது. அவ்வளோதான். அதுக்கப்புறம் 1 வீக்குக்கு அப்புறம் நான் எந்த ப்ராக்டிஸுமே பண்ணலை, ப்ரீ ப்ளீட்டிங்கே விட்டேன். வீட்லேயே வந்து எல்லாம் கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இவ்வளோ கற்றுக்கிட்டு வந்து நீ எதுவுமே பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் நிறைய பேர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த சாரீ கட்டுறதுக்கு இவ்வளோ பே பண்ணி நீ கற்றுக்கிட்டியா அப்படின்னு சொல்லியெல்லாம் கூட கிண்டல் பண்ணுவாங்க. ப்ளீட்டிங், ஃபோல்டிங் எல்லாமே நல்லா வந்தால் கூட எனக்கே கட்டும்போது எனக்கு வந்து அவ்வளோ நல்லா வரல. என்கிட்ட வந்து இன்கன்சிஸ்டன்சி இருந்தது அப்படின்னாலுமே இன்னொரு ஒரு நல்ல விஷயம் இருக்குது. யாராவது நெகட்டிவாக என்ன கமெண்ட் பண்ணுறாங்க, இல்லை நெகட்டிவாக வந்து என்னை அப்செட் பண்ண பார்க்குறாங்க அப்படின்னா வந்து நான் சுத்தமாக மதிக்கவே மாட்டேன். நான் பாட்டுக்கு போயிட்டே இருப்பேன். பாசிட்டிவாக அட்வைஸ்லாம் கொடுக்குறாங்க, உண்மையாகவே அக்கறையாக எதுவும் சொன்னாங்கன்னா ரொம்ப 100% வந்து நான் அதை வந்து மனசுக்குள்ளே எடுத்துக்குவேன். ஒரு நாள் என்னாச்சுன்னா, எனக்கு வந்து பத்திரிக்கை வச்சாங்க. அப்போ வந்து ஒரு சாரியும் அது கூடவே வச்சு தந்தாங்க. அதை வந்து நான் ஃபங்க்ஷனுக்கு கட்டுற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் ஆகிடுச்சு. அப்போ தான் பக்கத்தில் வந்து ஒரு ஃப்ரெண்ட் சொன்னாங்க, இங்கே ப்ரீ ப்ளீட் பண்ணுவாங்க, அவங்கக்கிட்ட கொடுங்க அப்படின்னு. அவங்க வந்து நல்லா ப்ரீ ப்ளீட் பண்ணி தந்தாங்க. நான் என்ன பண்ணேன்னா, அதை எடுத்துகிட்டு போய் அதையுமே என்னால் ஒழுங்காக எனக்கு கட்ட வரல. ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து அவங்கக்கிட்ட போயிட்டு எனக்கு நீங்கள் ப்ரீ ப்ளீட் பண்ணி சாரீ கட்ட சொல்லி கொடுக்க முடியுமான்னு கேட்டேன். அவங்க பேர் வந்து சந்தியா. சூப்பராக சொல்லி தந்தாங்க. அவங்க சொல்லி தந்ததுக்கப்புறம் ஃபுல்லாகவே அன்னைக்கும் சரி, அதுக்கப்புறமும் வந்துட்டு நானே ப்ரீ ப்ளீட் பண்ணி எனக்கு நானே கட்டிக்கிற அளவுக்கு வந்து இப்போலாம் வந்து ரொம்ப அசால்ட் ஆகிட்டேன் எனக்கு சாரீ கட்டிக்கிறது. நிஜமாக அவ்வளோ ஹாப்பி எனக்கு. எப்போவுமே வந்து பெர்ஃபெக்ஷனை விட கன்சிஸ்டன்சி தான் முக்கியம். அது மட்டும் இல்லாமல் எடுத்த உடனேவே வந்து ரொம்ப பெரிய ஸ்டெப்பாக வைக்காமல் சின்ன சின்ன லெவல்லேருந்து நம்ம போகிறது வந்து எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறது வந்து இது எனக்கு ஒரு பாடம் மாதிரி ஆயிடுச்சு. அது என்னவோ தெரியல, சாரீ ப்ரீ ப்ளீட்டிங், அயனிங்னாலே வந்துட்டு எனக்கு நான் ஸ்டாப் ஜேர்னியாகவே போய்கிட்டுருக்கு. இவங்கக்கிட்ட கிளாஸ் அட்டன் பண்ணதுக்கப்புறம் தான் நான் வந்து அயன் பாக்ஸ் வாங்கினேன். அவங்க எந்த அயன் பாக்ஸாக இருந்தாலும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டாங்க. பட் அங்கே திவ்யன் ஜெயரோபன் கிளாஸில் என்ன மாதிரி சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, ஸ்டீம் இருந்ததுன்னா சில்க் சாரீஸ் வந்து நல்லா ப்ரெஸ் ஆகும். அது இல்லாமல் வந்துட்டு கொஞ்சம் வந்து ஹெவியாக இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த மாதிரி நான் தேடினதில் பட்ஜெட் எனக்கு ஒத்து வர மாதிரியும் இருந்தது. அவங்க சொன்ன மாதிரி எல்லாமே இருந்தது வந்து இந்த அயன் பாக்ஸ் தான் எனக்கு இருந்துச்சு. இதுவும் வந்து எனக்கு உடனே கிடைக்கல. நிறைய கடையாக தேடிட்டு அதுக்கப்புறம் ஆன்லைனில் தான் ஆர்டர் போட்டு வாங்கினேன். இது வாங்கினதுக்கு அப்புறமும் பார்த்தா எங்கள் வீட்டில் வந்து இதுக்கு போடுற மாதிரி, இது வந்து 2400 வாட்டு. ஸோ இது போடுற மாதிரி ப்ளக் பாயிண்ட் இல்லை. அதுக்கப்புறம் எலக்ட்ரீஷியனை வர சொல்லி ப்ளக் பாயிண்ட் ஃபிட் பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்து இந்த அயனிங் ஜர்னியே ஸ்டார்ட் ஆனது.
அதனால தான் வந்து இந்த அயனிங் போர்டு வாங்கினப்போ எனக்கு வந்து அவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டு. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு காட்டில் தான் போட்டு பண்ணுவேன். ஆப்வியஸ்லி வந்து அது பெயின் வரும், பேக் பெயின் இருக்கும். ஓகே, இப்போ வந்து இந்த அயனிங் போர்டோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் பார்க்கலாம். இது கூட வந்து ஒரு யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி இது யூசர் மேனுவல் இல்லை, இது வந்து இந்த கம்பெனியோட அதர் ப்ராடக்ட்லாம் என்னென்ன இருக்குது அப்படின்ற டீட்டெயில்ஸ் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நல்ல நிறைய டெக்கார் ஐட்டம்ஸ் அண்ட் லேடர் மாதிரி யூஸ்ஃபுல்லான திங்ஸ் எல்லாம் இருக்குது. ஒன்ஸ் செக் பண்ணி பாருங்கள். இதில் இருக்க ஆக்சசரிஸ்லாம் டேமேஜ் ஆகாத அளவுக்கு நல்லா சூப்பராக பேக் பண்ணியிருந்தாங்க. ஆஸ் யூஷுவல் எல்லா அயனிங் போர்ட்லேயும் இருக்க மாதிரி லிவர் இருக்குது. இதை ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா போர்டு ஓப்பன் ஆகிடும். அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு வயர் மேனேஜர் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு ரியலி ஹெல்ப்ஃபுல் தான். ஏன்னா அந்த அயன் பாக்ஸோட வயர் வந்து எப்போ பார்த்தாலும் எங்கேயாவது சிக்கிட்டே இருக்கும். நம்ம இதில் ஹோல்ட் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா அயன் பண்ணுறதுக்கு வந்து ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதுக்கடுத்தது கீழே வந்து ஒரு ஃபோல்டபிள் ஸ்டேக்கர் இருக்குது. நீங்கள் ட்ரெஸ்ஸஸ்லாம் அயன் பண்ணால் வந்து இதில் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். 2 இயர்ஸ்க்கான ஒரு வாரண்டி கார்டு அட்டாச் பண்ணியிருக்காங்க. இந்த ஹோல்டருமே பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு பெரிய அயன் பாக்ஸ் வரைக்குமே தாங்குகிற அளவுக்கு இருக்குது. ரொம்ப ஸ்டடியாகவும் இருக்குது. ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணுற ஆப்ஷன் இருக்குது. இது மேலே இருக்க கிளாத் வந்து ரிமூவபிள். அது மட்டும் இல்லாமல் இதை வந்து இதுக்கு மேலே வந்து நம்ம எக்ஸ்ட்ரா எந்த ஃபேப்ரிக்குமே யூஸ் பண்ணாமல் டைரெக்டாகவே நம்மளோட கிளாத்தை வச்சு அயன் பண்ணிக்க முடியும். இன்கேஸ் உங்களுக்கு அயன் பாக்ஸோட ரிவ்யூ தேவைப்படுதுனாக்கா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கமர்ஷியலாக ப்ளீட் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா இந்த பேக்கேஜ் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.